வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம OnePlus 70 இந்த அமேசிங் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீ பார்க்கலாம். நான் வாங்கி 1 வீக் அடுத்து இதோட ரிவ்யூ பண்ணுறேன். ஏன்னா நம்ம வாங்கும்போது எப்படியோ நிறைய ஆடு யூடியூப்பில் நிறைய பார்த்துருப்போம். ஆனால் வாங்கினதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல, அதனால தான் இந்த வீடியோ. பாருங்கள், நான் செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நான் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி அபவுட் யுவர் ஃபோனில் போகிறேன். பாருங்கள் இதில் என்னென்ன கொஸ்டின், இந்த 8GB ரேம், இந்த 250GB ரோம், என்ன கேமரா அந்த குவாலிட்டிலாம் கொடுத்துருக்கான். இது மாதிரி ஒவ்வொரு செட்டிங்ஸாக ஓப்பன் பண்ணுறேன், எல்லாத்தையும் பாருங்கள். ஆனால் நான் வாங்கின வரைக்கும் சார்ஜ் எல்லாம் நல்லா சூப்பராக நிற்குது. கேமும் நல்லா ஆட முடியுது. பப்ஜி நல்லாலாம் ஆடுற சூப்பராக இருக்குது. கிராஃபிக்ஸ் குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்பீடாகவும் இருக்குது. இந்த ஹேங் ஆகிற ப்ராப்ளமே இல்லை. பாருங்கள், நான் ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் போய் காட்டுறேன். ஏன்னா நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஃப்ளிப்கார்ட் அது மாதிரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதனால தான். பாருங்கள், அதில் என்னென்ன அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் இது. பாருங்கள், நான் மொபைல் ஓப்பன் பண்ணும்போது கீழேருந்து ஸ்க்ரோல் பண்ணி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய ஆப்ஸ்லாம் பார்க்க. இல்லை பாருங்கள், ஒவ்வொரு ஆப்ஸும் போய் காட்டுறேன். நல்லா ஈஸியாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது டிஸ்பிளே எல்லாம். நெட்வொர்க் ஆன் பண்ணுறது கூட மேலே அப்லேருந்து ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நல்லா ஈஸியாக இருக்குது. ஏரோப்ளேன் மோட் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கான். ஈஸியாக இருக்குது, எல்லாமே பார்க்க நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. டிஸ்பிளே வந்து இதில் கொரில்லா கிளாஸ் தந்ததுனால நல்லா கொஞ்சம் சூப்பராக இருக்குது. கீழே விழுந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் உடையாது. நல்லா ஃப்ளூயிடு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்கான். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அது மாதிரி கேமரா குவாலிட்டியும் நல்லா பக்காவாக இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து சவுண்டு பவர் பட்டன், இந்த சவுண்ட் வைக்கிற பட்டன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கரெக்டாக கொடுத்துருக்கான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பவர் பட்டன் வந்து ரைட் ஹேண்ட் சைடும் சிம் ஸ்லாட்டும் அதுக்கு அப்படியே மேலேயே கொடுத்துருக்கான். ஈஸியாக இருக்குது. பாருங்கள், சார்ஜர் அந்த ஸ்பீக்கர்லாம் கீழே டவுன்லேயே கொடுத்துருக்கான். நல்லா ஈஸியாக இருக்குது ஃபோன் பார்க்க. நல்லா கைக்கு அடக்கமாகவும் இருக்குது. நல்லா ஈஸியாக பாக்கெட்டில் வச்சிடலாம். இதில் பேக்கு ரியர் கேமரா, ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுத்துருக்கான். கீழே ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்கான், ஈஸியாக இது பண்ணுற மாதிரி. சவுண்டும் நல்லா, இதில் சவுண்ட் குவாலிட்டியும் பக்காவாக இருக்குது. நல்லா ஈஸியாக சூப்பராக கேட்குது. மூவிஸ்லாம் நல்லா சூப்பர் குவாலிட்டியாக கேட்குது சவுண்டு. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டும் 0.2 செகண்ட்ஸ்குள்ளே ஓப்பன் ஆகிடுது. ஃபேஸ் அன்லாக்கும் இதில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா ஈஸியாக இருக்குது. நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது டிஸ்பிளே. நல்லா நான் ஒவ்வொரு இதில் செட்டிங்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பாருங்கள் எல்லாத்தையும். ஏன்னா உங்களுக்கு வாங்க முடியாத போது முன்னாடியே பார்த்துக்கலாண்ணே, அதனால தான். நல்லா கேம்ஸும் எனக்கு ஆல்ரெடி இப்போ பப்ஜி ஆடுறதில்ல, அவ்வளோ கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஆடுறேன். நல்லா எனக்கு குவாலிட்டியும் நல்லா சூப்பராக இருக்குது. ஹேங்காகவும் ஆக மாட்டுது. நான் பப்ஜியும் ஆடினேன். நல்லா ஈஸியாக தான் இருக்குது பப்ஜியும். நல்லா கிராஃபிக்ஸ் குவாலிட்டிலாம் பக்காவாக இருக்குது. நல்லா HD டிஸ்பிளே தான். இந்த 2400x1080 இந்த பிக்சல் இது தான் கொடுத்துருக்கேன். HD டிஸ்பிளே தான். நல்லா ஈஸியாக இருக்குது. ஒவ்வொரு செட்டிங்ஸும் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஒன்று ஒன்றா பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் குவால்கம் ஸ்னாப்ட்ராகன் 855 ப்ராசஸர் தந்திருக்காங்க. இந்த OnePlus 70ல் 8GB ரேமும் 250GB ஸ்டோரேஜும் தந்திருக்காங்க. நல்லா ஸ்பீடாகவும் சார்ஜ் ஆகுது. இதில் மல்டி லேயர்டு மேட்டல் கிளாஸ் டிசைன் தந்திருக்காங்க. ஆக்சிஜன் OS 10 இருக்குது. இதோட பேட்ரி பவர் பார்த்திங்கன்னா 3800 3800 mAh தந்திருக்காங்க. முதல் விஷயம், அந்த ஃபைன் மை டிவைஸ் அதில் வந்து உங்கள் ஃபோனை மெயில் ஐடி போட்டு இது பண்ணி வச்சுக்கோங்க, அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னா அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம செல்லு. இல்லை அது மாதிரி கூகுள் ஃபைண்டர் அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் லாக் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். சார்ஜர் நல்லா எனக்கு பக்காவாக நிற்குது. நான் காலையில் போட்ட சார்ஜர் இன்னி வரைக்கும் கேம்ஸ்லாம் ஆடுறதுக்கு 72ல் தான் இருக்குது. நல்லா ஸ்பீடாகவும் சார்ஜர் ஏறுது. லொக்கேஷன் எல்லாம் இதெல்லாம் பண்ண லொக்கேஷன் மற்ற செல்லில் இருக்கும்போது நல்லா ஃபாஸ்ட் லொக்கேஷன் தான் கரெக்டாக இருக்குது. நான் எல்லா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன், ஒன்று ஒன்றா பாருங்கள்.
இப்போ பாருங்கள் கேமரா குவாலிட்டி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் பேக் கேமரா தான். ஒவ்வொரு பிக்சர்லாம் பார்க்குறாங்க பாருங்கள். நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கான். நிறைய டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வச்சு நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் நல்லா ஈஸியாக. அதே மாதிரி இந்த ஃபோட்டோ எடுத்து நல்லா ஜூம் பண்ணால் பிக்சர் உடையாமலும் இருக்குது. நான் ஃப்ரேம் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் கூட போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நான் இன்னொன்று ஒரு செல்லேருந்து இந்த வீடியோ எடுக்கிறதுனால கரெக்டாக அந்த ஃபோட்டோ நல்லா கிளியராக இருக்க மாட்டேது. ஆனால் நல்லா ஃபோட்டோ கேமராவில் எல்லாம் பக்காவாக இருக்குது. டெப்த் எல்லாம் பக்காவாக இருக்குது. செல்ஃபி கேமராவும் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். நைட் ஸ்கேப்பு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். வீடியோஸும் நல்லா பக்காவாங்க பாருங்கள். நிறைய ஆப்ஷன்ஸ் எந்த மாதிரி ஆப்ஷன் வேணுமோ எடுத்துக்கலாம். ஸ்லோ மோஷன் அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் எடுக்கலாம் ஸ்லோ மோஷனில். மோஸ்ட்லி டிக்டாக் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். டிக்டாக் வீடியோ எடுக்க அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் செல்லில் பாருங்கள். அதை நம்ம ஷேட் பண்ணுறோம். அந்த இது கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு மாதிரி பிளர் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா. அந்த இது போர்ட்ரைட்டும் நல்லா